என்ன பாட்டு பொண்ணு அடிக்கிறாங்க? நான் தப்பா பாடல. நான் மாமா பொண்ணு பாக்குறேன். மல்லிகைப்பூ கேக்குறேன். என் அக்கா பொண்ணு பாக்குறேன். அள்ளி மலை கேக்குறேன். என் தங்கச்சி பொண்ணு பாக்குறேன். தாயம்பூ கேக்குறேன். இவன் பொண்ணு பாக்குறான். இவன் பொண்ணு பாக்குறான். ஜலதார விழுகு நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் தன் குலமென்றே ஒப்புக்கொள்ளும் குறைகடல் வெறுப்பதுண்டு உலவதம் சபையில் கூடி பொன்கவி ஆளை சார்ந்தால் நலமென்றே ஒப்புக்கொள்ளும் நவீன்றனால் பெரியோர் குற்றம் பெரியோர் குற்றம் சப்த மேகங்களும் ஒன்றாக சேர்ந்து அது இமயத்திலே மழையாக போய்து ஆடி என்று சொல்லும்படியான சமுத்திரம் போகக்கூடிய வழியில அசுத்தமான நீர்லாம் அடிச்சுட்டு போகுது. அந்த கடல்ல எடுத்து பாரு, அது பரிசுத்தமான நீர். இந்த அழுக்கு நீர் வருகிறது அப்படி அது ஒதுக்கிறது இல்ல. ஏன் ஒதுக்கிறது இல்ல? நம் இனம் வந்து விட்டது பாடபந்தம் வந்து விட்டது. அப்படி என்று சொல்லி அலை என்று சொல்லும்படியான இரண்டு கரங்களால் பாவான்னு சேர்த்துக்கிறான். அத்தகைய பன்மையை போல நாடகத்தாரி பிள்ளைகள் எல்லாம் எந்த கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தங்கள் கிராமத்திற்கு வந்த பிற்பாடு வீட்டிலே குழந்தைகள் தவறு செய்து விட்டால் அவளை எப்படி நீங்க அடிக்கிறீங்களோ, கொட்டாலும் தொடப்பட்டாலும் குத்துறீங்களோ, அதே மாதிரி இருக்கிற நிலையில தொடப்பட்ட
முட்டை அடிச்சு போய் ஒரு 4 வாங்கிட்டு வாயா. ஏன் ஒரு தொடப்பாட்டு விளையாடிக்கும் போது பார்த்தனா நான் என்ன சொல்லுவேன், இல்லை கேட்பாங்க, என்ன வாத்தியார் கெட்டிக்காரன் தொடப்பாட்டு விளையாடிக்கிறாங்க அப்படி கேட்பாங்க. ஐயோ அவங்க கெட்டிக்காரன் தேல் கொட்டுச்சு, இதால அடிச்சாதான் அவனுக்கு இறங்கும், நெறி இறங்கும் அப்படின்னு நான் கிட்ட சொல்லிக்கிறான். மொட்டை அடிச்சா கோட்டை காலி அடிக்கிறாங்கன்னு சொல்றான். ஏமாடி ஆஹா, அதை போல எங்கள் நாடகத்திற்கு நல்லாக்கம் கொடுத்து வெளியேற பரிவந்தம் கலையை கண்டு அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சபா நீ வந்திய உன் பேரு என்ன, ஊரு என்ன, அது சொல்றா.
கோமாளி. நகைச்சுவை சிரிப்பு நடிகர். நகைச்சுவை. ஆமா. சிரிப்பு நடிகர். சிரிப்பு நடிகர். ஓஹோ. அது மட்டும் கிடையாது ஐயா. பண்ருட்டி பக்கம் போயிட்டா. ஆமா. தாண்டுமே. ஆமா. பாண்டிச்சேரிக்கு அந்தாண்ட 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட. பாண்டிச்சேரிக்கு அண்ணாண்ட கிழக்க ஒரு 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட. ஆமா. என்னடா கேக்குறவங்க கேனீங்கன்னா இருந்தாக்கா எருமாடு கூட ஏற்பாங்க ஓட்டுமா. பாண்டிச்சேரிக்கு கிழக்க 1.5 கிலோமீட்டர்லயே கடல் இருக்குது. அந்த கடல் உள்ளே போய் ஆடணும். கனவு கண்ண அந்த பேரு அடப்பேமா நீ நாயே. பண்ருட்டி பக்கம் போயிட்ட அங்கெல்லாம் போலாம். எனக்கு மிகச் சிறப்பான பேர். என்ன பேரு? அருமையான பேர். எப்படியா? தொப்ப குத்தாடி. அம்மா பெரிய தொப்ப இருக்குது பத்தி அம்மா பெருசு. 10 கிலோ சாப்பாடு போட்டி. அட போட்டிலே சாப்பாடு போட்டி தான் வச்சுக்குவியா? ஆமா. வேற எதுலயும் போட்டி வைக்க மாட்டியா? அதுக்கு வர மாட்டேன். ஏமானி. சரி அது போனால் போகட்டும். போகட்டும். இப்ப என்ன லைட் கட்டிது என்ன சமாச்சாரம் கேட்டியா? என்ன விசாரிச்சியா? ஏங்க? ஓ 2 டீப்பு கட்டி வச்சிருக்கீங்க. ரைட் ரைட். மேல ஒரு தற்குறி கட்டி வச்சிருக்கீங்க. தற்குறி ரைட்டா? ஐயோ மெர்க்குரி. கட்டி வச்சிருக்கீங்க. சரி. பின்னாடி ஒரு லொட்டு புட்டு தட்டாரு. ஒருத்த மேல ஒரு பியாம்பையான்றா. 2 பேர் சைடுல சையா சப்புன்றா. இதெல்லாம் உதவாங்க அடி முடியாத. வாடா. என்ன அது வரணும் காலகரண பார்த்தா மெண்டல் ஆவுங்க. அங்க புல்கல் சப்பறதுக்கு வந்து சரியா சப்புனா காலகரண மெண்டலா சாச்சு இது என்ன நினைச்சுக்கிது? நம்ம கூட வந்தானே அவனுக்கு தனித்தனியா இது வச்சு போய் கொடுக்குறாங்களே, நமக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டாங்களான்னு கிட்ட வருது. லெட்டு ஜாங்கிரி கொடுக்குறாங்க, அவனுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அது போனால் போகட்டும். போகட்டும். ஆஹா. எந்நாட்டிற்கும் பொன்னாடாக இருக்கக்கூடிய இந்த கொணலவாடி என்று சொல்லும்படியான ஆமா புண்ணிய நகரிலே இச்சகுல தெய்வமாக வைக்கக்கூடிய ஊர்காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன் கிளியேந்தும் பாஞ்சாலி. ஐயன் கிளியேந்து பாஞ்சாலி. ஐயன்னா இந்த ஆம்பளை சாமிடாது. ஆமாம், கிளியேந்தும் பாஞ்சாலி. சரிங்க. திரௌபதி அம்மனுக்காக வேண்டி 7ஆம் திருவிழாக்காரர்கள் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு தீமிதி திருவிழா. ஆமா. நெற்பயிற்சியாங்க இன்னைக்கு. ஓஹோ. ஆமா. நானும் வந்து மெடிச்சேன். எப்ப? வீட்லயே மெடிச்சேன். ஒன்னியான தடின்னு கவுத்தெல்லி மெரியாத போனாங்களே யாராவது? ஆமா. எப்பா தீமிதி திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணநல்லூர் தாலுக்காவை சேர்ந்த டி புதுப்பாளையம் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா அவர்களை கொண்டு வந்து பெருமையோடு நாடகம் நடத்த வேண்டுமே என்று இன்னைக்கு இரவு நாடகம், நாளைக்கு நாடகம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், நாளைக்கு செகண்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட் நான் உங்களுக்கு சொன்னா இன்று இரவு நாடகம். இன்று முதல் இரவா? அப்புறம் இது போல சொன்னியா அதிக மாட்டோம். இன்று முதல் நாள் நாடகம் அப்படி சொல்லு. நாளைக்கு ஒரு நாடகம் உண்டு, 2ஆம் நாள் நாடகம். ஆமா. சரிங்க. அதனால நாங்கள் ஆனேட்டு பெண்ணிட்டு மொத்தம் சுத்தமா யார் யார் இருக்கோம் நாடக நடிகர்லாம் அருமைங்க. ஏங்க நீங்க என்ன வேஷக்காரரு? நாங்கள் பெண் வேஷக்காரங்க. நீங்க பெண் வேஷமா? ஆமா. நடப்பீங்களா? நடந்து காட்டுங்க. இது போல பொண்ணு வேஷம் கஞ்சி வந்து நேர்ந்தாக்க சாமி கோயில விட்டு ஏன் சாப்பாடு ஓடிட்டு போதுரா. ஏங்க நீங்க என்ன வேஷக்காரரு? தம்பி என்ன கேக்குறீங்க? ஆமாங்க சார். என்ன வேஷக்காரரு? என்ன கேக்குறீங்க? ஆமா. நானும் ஆணு வேஷக்கார மாதிரியே தான் நடப்பேன். பொண்ணு கொஞ்சம் நடக்க சொல்லல. நீ கேக்குற என்ன வேஷக்காரரு? நீங்க என்ன வேஷக்காரரு? நான் தாள கொண்டா சூறான். அப்பா இவன் வேற கழிப்பை தாண்டிக்கிறான். சொன்னதே சொல்லிக்கிறான். ஒண்ணு நடக்க அவனை மட்டும் கேளு. ஏங்க நீங்க என்ன வேஷக்காரரு? தம்பி என்ன நாடகத்துல என்ன வேஷம் ஆடுறீங்க? அடிப்போம் அப்படியே தலை மூச்சு சூரம் வந்து
அப்படியே கூட நீ சூரம் கட்டி வர என்ன ஆகும்? என்ன வெளியே வந்து ஒரு சுத்தனா நாலு கேவனுக்கு பெருமாடா சாயும். அழகுன்னு சத்து பெரும்பாடு செய்யுது. நீங்க சூரியவாசம் கட்டுவீங்க. அது எப்படி எப்படி இந்த எப்படின்னு கேளு. இந்த அதிர்ச்சி போய் அந்த கொதிர்ச்சி கேளு போடும். ஓ நீங்க சூரியவாசம் நீங்க நடந்து காட்டுங்க. ஐயோ ஐயோ இது இந்த மாதிரி வந்துட்டு நீ சரி அது போகட்டும். நான் நாடகத்தை துவக்க வேண்டுமானால் முந்தி முதலாக அம்மனுடைய காலில் போய் ஊந்து கும்பிட்டு பாரு. அது நஞ்சாரான் பேசுவான். பேசாதீங்க. அது பேசாத தெய்வம். இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம். தாய் தந்தையாக நினைத்து என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று மறுபடியும் விநாயகர் பெருமானை வணங்கி நான் சொல்லவா? அன்பு கொண்ட வந்த உங்கள் வேண்டுமான தெய்வத்தை எல்லாம் வேண்டியது வாங்க வேண்டிய வரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டாய். நிறைய வாங்கிக்கினேன். ஆஹா நாடகத்தை சொல்லாமா? சொல்லுங்க. எல்லாம் வல்ல இறைவனாக வைக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேசுறேன். எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடிய திருமலையான் திரு அருளால் இந்த ஊரார் விருப்பப்படி 7ஆம் திருவிழாக்காரர் விருப்பத்தின்படி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது. மீனாட்சி 1 திருமதி செல்வம் 2 திருமகள் நந்தினி யாரடி நீ மோகினி. இந்த நாடகத்துல நடத்துனா உன் டாட்டா ஏசி வீட்டுக்கு தள்ளின்னு தான் போகணும். கையால டீசல் கூட காட்சி கொடுக்க மாட்டாங்க. அட போனா பேமானி மழை காலத்து பண்பாடு. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது. நாடகம் பாதார அரக்கன் வதை என்னும் போகவதி அர்ஜுனன் திருக்கல்யாணம். இந்த நாடகத்திற்கு கதாநாயகராக வைக்கக்கூடிய ஐவர் ராஜாக்கள் மூத்தோர் ஆகிய தர்ம மகாராஜ் வருகின்றார். அவரை கொண்டு கதை துவக்க தர்ம மகாராஜ்